வணக்கம், என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்த சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன். நான் 41 இயர்ஸ் ஆகுது, 41 வயசு ஆகுது. ஃபேஸில் இன்னும் பிம்பிள்ஸ் வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது, எனக்கும் இருந்திருக்கு. நான் எனக்கு எது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்கிறேன், ஃபுல்லாலாம் ஹெல்ப் பண்ணல, இருந்தாலும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னால தான் இந்த மாதிரி வருது. ஸோ நிறைய க்ரீம்ஸுக்கு ரியாக்ஷன்ஸாக வரும். ஸோ லைக் எந்த க்ரீம் உங்களுக்கு ஒத்து வருது நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி தான் போடணும். அதனால் நீங்கள் வந்து இப்போ போட்டுருக்க க்ரீம்னால உங்களுக்கு இருக்கலாம். காலையில் எழுந்தோன்னே இல்லை எப்போ முடியுதோ உங்களால் 1 லிட்டர் தண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே குடிக்கணும். ஃபியூ மினிட்ஸ்னால் என்ன, ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே 3/4 மணி நேரத்துக்குள்ளே குடிக்க முடியும்னா குடிங்க. 2 ஹவருக்கு யூரின் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் பிம்பிள்ஸ் எல்லாம் குறையுது. ஏன்னா அந்த வாட் எவர் கெமிக்கல்ஸ் வாஷ் அவுட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி 1 லிட்டர். அதுக்கப்புறம் வந்து கோவிட் அப்போ மாஸ்க் போட ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது, மண்ணெல்லாம் வராமல். அது போட ஆரம்பிச்சது தான் அந்த மண்ணெல்லாம் மூஞ்சில் அடிக்குதுல்ல, அது குறைஞ்சதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து மாஸ்க் போடுங்க எப்போனாலும். அதை தவிர வந்து வீக்கோ டர்மரிக் தொடர்ந்து அப்ளை பண்ணால் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. டெய்லி நைட்டு இல்லை மார்னிங்னா கூட வீக்கோ டர்மரிக் ஆயின்மெண்ட்டு அது மூஞ்சில் அப்ளை பண்ணலாம். அதை தவிர டெர்மட்டாலஜிஸ்ட் பாருங்கள், ஸ்கின் டாக்டர். ஏன்னா சில பேர் வந்து மோசமாக பிம்பிள்ஸ் இருந்தவங்களாம் ஸ்கின் டாக்டர் பார்த்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு, பார்த்துருக்கேன். ஜெல் க்ரீம்லாம் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்கள் வந்து டாக்டர் பார்த்து வாங்கிக்கிறது தான் பெட்டர். அப்புறம் கிளினிக் நம்பர் கேட்டிருக்கீங்க, 9884010027 9884010027. இது நிறைய தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் கேட்குறாங்க. ஃபிசியோதெரப்பி சேனல் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. பாப் அண்ட் பிராட், BOBBRAD. அவங்க தான் US ஃபிசியோதெரபிஸ்ட் சேனல், ரொம்ப நல்ல சேனல், அது பாருங்கள். இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகுது, எண்டோஸ்கோப்பி ஸ்கேன் எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டைஜஷன்னா வந்து உங்களுக்கு ரீஃப்ளக்ஸானு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் வெந்தயம் டெய்லி நைட்டு ஒரு 10 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க, அது அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். டெய்லி நைட்டு வெந்தயம். அதை தவிர சப்போஸ் ரீஃப்ளக்ஸு, ஹார்ட் பர்ன் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இல்லை 3 மணி நேரம் கழிச்சு தான் தூங்கணும். அப்புறம் ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஹாட் வாட்டர் அவாய்ட் பண்ணணும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், கிரேப்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். வணக்கம்.